தாயினுடைய அருமையை தெரிந்து கொள்ளுங்கள். தாயிலிருந்து தான் தலைமுறை தொடங்குகிறது. ஒவ்வொரு தாயும் ஒரு வரலாறு. தலைமுறை மாற்றத்தை உருவாக்கக்கூடியவள் தாய் மட்டுமே. மாதா வயிறறிய வாழா ஒரு நாளும் என்கிறார் வாரியார். மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்கிறது உலக நீதி. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்கிறது கொன்றை வேதம். நிறைய பேர் அம்மாவோட உட்கார்ந்துருக்கிறீங்க. அதனால சொல்றேன், யார் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நீ பிரவேசித்திருக்க முடியாதோ, யாரை இழந்து விட்டால் நீ திரும்ப பெற முடியாதோ அவளுடைய பெயர் தான் தாய் என்கிறார் ராமலிங்க சுவாமிகள். உலகத்திலே கெட்ட பிள்ளை உண்டு, கெட்ட தாய் என்று யாராவது உண்டா? சிந்தித்து பாருங்கள். சொர்க்கத்திற்கு போகின்ற வாசலை வீட்டிற்குள்ளே வைத்துவிட்டு வெளியிலே சொர்க்கத்தை தேடுகின்றாயே, உன்னுடைய தாய் தானடா சொர்க்கத்திற்கு போகின்ற வாசல் என்கிறார் நபிகள் நாயகம். தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, 1000 உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லைங்கிறான் கண்ணதாசன். அப்படிப்பட்ட தாய் தந்தையரை பிள்ளைகள் முழுமையாக மதிக்கின்றீர்களா? கல்லூரியில போய் எங்க அம்மா அப்பாவை அழைச்சிட்டு போய் இவங்க தான் எங்க அம்மா அப்பான்னு சொல்லுவதற்கு கூச்சப்படுபவர்களை நான் பார்த்திருக்கின்றேன். நீங்கள் சூடிடும் மணிகள் அவர்கள் உயர்வையின் துளிகள். தாயினுடைய உழைப்பிலே உயர்கிறோம், தந்தையினுடைய வியர்வையிலே வளர்கிறோம். தன்னலத்தினுடைய சுயநலத்தினுடைய நிழல் கூட படாத ஒரு ஜீவன் உண்டென்றால் அது உன்னுடைய தாய் தான். இந்த உலகத்திலேயே உன்னதமான ஜீவன் ஒன்று உண்டென்றால் அது உன்னை பெற்றெடுத்த தாய் தான் என்பதை இந்த அரங்கத்திலே அமர்ந்திருக்கின்ற மாணவ மாணவிகள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளும். ஏன் அவ்வாறு கூறுகிறேன் தெரியுமா? கண்ணை விளக்காக்கி, கையை தொட்டிலாக்கி, ரத்தத்தை பாலாக்கி உங்களை வளர்ப்பவள் தான் உன்னுடைய தாய். உண்டாக்கி பாலூட்டி வளர்த்த தாயை உமையவள் என்று உணரீரோ உணர்ச்சி கட்டீர் என்பான் பாரதி. ஓலை குடிசையிலே ஒழுகும் மழை நீரை குழந்தை மேல் படாமல் காப்பதற்காக ஒவ்வொரு தாயும் தன்னுடைய உடலை கூடாரமாக்குகிறாள். நாம் நனைந்திருப்போம் சிறுவயதிலே, மழை நீரால் அல்ல, தாயினுடைய கண்ணீரால் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளும். இந்த அரங்கத்திலே நான் பதிவு செய்கின்றேன். பெரிய காவல்துறை அதிகாரி, பெரிய உலக அளவிலே பேசுகிறவர் என்றெல்லாம் சொல்லுகிறீர்களே, எதனால்? வரப்பிலே பில்லறுத்து வயலிலே களை எடுத்து கையிலே வடிகின்ற ரத்தத்தை காசாக்கி என்னுடைய ஏழை தாய் என்னை படிக்க வைத்த காரணத்தினால் முன்னாள் காவல்துறை உயர் அதிகாரியாகவும் இன்று உங்கள் முன் முக்கிய விருந்தினராகவும் உரையாற்றிக் கொண்டிருக்கின்றேன் என்றால் அத்துணை பெருமையும் என்னை பெற்றெடுத்த தாயே சேர்.